வணக்கம். என் பேர் வேல் கணேசன். நான் மாஸ்டர் மைண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில சொசைட்டி அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு சேனலை ஆரம்பித்து நான் பேசிகிட்டு இருக்கேன். மாஸ்டர் மைண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னா முக்கியமான விஷயமே இன்றைக்கி ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு டார்கெட் அச்சீவபுளாக நம்ம மைண்ட் செட் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம பாசிட்டிவாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இலக்கை நோக்கி போக முடியும். எப்படிப்பட்ட சூழல் எந்த சூழல் வந்தாலும் சரி நம்ம மைண்ட் செட்டை நம்ம ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் நம்ம இருந்தால் ஒழிய தான் நம்ம இலக்கு ஓரியன்டாக டார்கெட் ஓரியன்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அச்சீவல் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய புக்ஸ் நிறைய இதுக்கு மாதிரி சக்ஸஸ் ஆனவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மைண்ட் செட் தான். மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் நான் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் நான் 6th +2 வரையும் படித்தேன். அதேமாதிரி காலேஜ் போனோம். இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஜுகேஷன் அப்படின்றது நம்ம சொசைட்டியில் நம்ம ஸ்கூல் காலேஜை விட்டு வெளியே வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் காலேஜில் கற்றுக் கொடுக்குற எஜுகேஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதோடு தான் நம்ம வெளியே நிறைய கஷ்டப்படுவோம். இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அசோகர் மரத்தை நட்டார். ஸோ இந்திய வரலாறு அதே மாதிரி போர்ச்சுகல் ஆங்கிலேயர் வந்தார்கள் போனார்கள் இந்த மாதிரி வரலாற்று ரீதியாக இந்தியா எப்படி உருவாச்சு, ஸோ அதுக்கு முன்னாடி அரசர்கள் இந்த மாதிரி இந்த ஒரு படிப்புன்னு முக்கியம்தான். அதுவே முக்கியமாக கருதி தான் இந்த சிலபஸ் இந்த பாடத்திட்டங்கள் இதெல்லாம் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த அந்த ஒரு படிப்போட தரத்தை வச்சுக்கிட்டு அந்த கல்வியின் தரத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெளியே நம்ம சர்வைவல் பண்ண முடியுமான்னு கேட்டாச்சுன்னா உறுதியாக முடியாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு வாய்ப்புகள் திறந்து திரும்ப பக்கம்லாம் வாய்ப்புகளாக இருக்குது. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னா வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை. வெறும் வேளாண்மை இருக்கும். அந்த வேளாண்மையில் போயிட்டு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி சூழலில் வாய்ப்புகள் கிடைக்கிறது அந்த ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு பிரியாணியோ ஏதோ ஒரு உணவோ இங்கே இருக்க கடைகளில் 100 ரூபா அப்படின்றப்ப இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா பார்த்தா அதோட மதிப்பு 200 ரூபா 250 ரூபா கிட்ட போயிடுது. அந்த இடைப்பட்ட 150 ரூபாய்க்குள்ளே இருக்கிற அந்த பணம் அது வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய பொருட்களில் வாய்ப்புகள் வந்துச்சு. பார்ட் டைம் வேலைகள் நிறையா, பகுதி நேர வேலைகள் நிறைய வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அந்தந்த வேலைகளை இன்றைக்கி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு எல்லாருமே இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி விஷயங்கள் போகிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா க்ரியேட்டிவ் மைண்டை நம்ம ஸ்கூல் காலேஜ் நம்மளுக்கு உருவாக்குறது கிடையாது. க்ரியேட்டிவ் மைண்ட் நம்மளுக்கு உருவாக்குறதே கிடையாது. அந்த க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு என்டர்ப்ரனர் ஆகிறதுக்கோ நம்மளால் முடியும். சொசைட்டியில் கரேஜ் வேணும் அப்படின்னா ஃபெயிலரை அக்செப்ட் பண்ணக்கூடிய தைரியம் நம்மளுக்கு வேணும். அதிகமாக இன்றைக்கி மக்கள் ஃபெயில் ஆகக்கூடிய பெரிய விஷயம் மணி தான். பணத்தால் தான் பணத்தோட நிர்வாகம் தெரியாமல் தான் நிறைய மக்கள் ஃபெயில் ஆகுறாங்க. அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, அதை எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக பணத்தை எடுக்கிறது, மணியை பற்றின விஷயங்கள் பணம் எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஸ்கூல் காலேஜ் கற்றுக் கொடுக்குறது கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இன்றைக்கெல்லாம் முதல் தலைமுறை படிக்கக்கூடிய பசங்களாம் எவ்வளவோ பேர் இருக்கிறோம் நம்மலாம். அப்போ வெளியே சொசைட்டியில் முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் பண பிரச்சனைகளை தான் நம்ம முதல்ல எதிர்கொள்வோம். ரெண்டாவது அதிகபட்சமாக நேரம் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் விட உலகத்தில் பொன் போன்றதில் உயிர் போன்றது. அந்த நேரத்தை யாருக்கு நம்ம செலவழிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம், நம்ம நேரத்தை யாருன்னா திருடுறாங்களா, நம்ம நேரத்தை யாருக்காவது நம்ம கொடுக்குறோமா, இல்லை நமக்கான நேரத்தை நாமளே பயன்படுத்துகிறோமா, இந்த மாதிரி நேரம் சம்மந்தப்பட்டது, பணத்தை சம்மந்தப்பட்டது, வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த எஜுகேஷன் கற்றுத்தரதே கிடையாது. இதனாலே நம்மளுக்கு சொசைட்டியில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இதனால தான் வருது. நம்ம போகிற பாதை சரியாக இருக்கா, இது இருக்கா நம்மளுக்கு பெருசாக தெரியாது.
போகிற இந்த விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்காம நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறது வந்து பெரிய ஒரு ஒரு அறிவு இல்லாமல் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் நம்ம ஒரு இலக்கை எடுத்துகிட்டு போகிறது நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு தலைகீழாக புரட்டி போட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 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 விடயங்கள் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நினச்ச மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். இந்த சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டமே வந்து நம்மளை சிந்திக்காமல் செய்யறதில்ல, சிந்திக்காமல் இருக்கணுன்ற மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிஸ்டம். இன்றைக்கி காலேஜ் படித்தவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்விக்கியோ ஏதோ ஒரு வேலைக்கு தான் போக வேண்டிய சூழல். அவர்கிட்ட எல்லாமே இருக்கும். உருவாக்கக்கூடிய இந்த சிஸ்டம் தான் வந்து இது தவறாக இருக்குது. அதனால் வந்து நமக்கான தேவையை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாஸ்டர்மைண்ட் சீக்ரெட் சேனல் மூலிமா அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பேசுவோம். டெய்லி காலையில் முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஏன்னா அதே சிஸ்டத்துக்குள்ளே தான் நான் வந்திருக்கேன். அந்த சிஸ்டத்தில் வந்து தான் மேலே வரணும்னு கனவு இருந்து அந்த கனவு ஒன்று அடைய முடியாமல் எவ்வளோ டிப்ரெஷன்ஸ், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், எவ்வளோன்றது என் பாதையில் ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு நடந்தது வந்து சிலர் நடக்காமல் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் லேட்டராக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம சின்ன சின்ன விஷயத்த நம்ம பேசி வைக்கலாம் தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். கண்டிப்பாக இதுமேட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.